டே பண்டி, ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து ஹோம்ஒர்க் பண்ணாம படுத்துட்டு இருக்க? பண்டி அண்ணா, ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குண்ணா. நீங்க இன்னைக்கு ஒரு நாள் கீழே இறங்கி படுத்துக்கோங்கண்ணா, நான் கட்டில் மேல படுத்துக்கிறேன். டே சிண்டு, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருடா. நானே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன். சரியா? அது மட்டும் இல்ல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால நான் ஸ்கூலுக்கு லீவ் போட போறேன்டா. என்னது, லீவ் போட போறியா? ஏண்டா, 2 மாசம் லீவில் இருந்துட்டு இப்பதான் ஸ்கூல் திறந்திருக்காங்க, அதுக்குள்ள லீவ் போட போற அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா, ஹோம்ஒர்க் எதுவும் கொடுக்கலையா? முதல்ல எந்திரிச்சு அதை எழுதுற வழியை பாரு. சும்மா லீவ் போடலான்னு ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். டே சிண்டு, நான் போனதுக்கப்புறம் 2 பேர் லீவ் போடுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. அதனால ஹோம்ஒர்க் ஏதாவது இருந்தால் எடுத்து வச்சு எழுதுகிற வழியை பாருங்க. நான் சீக்கிரமாக கடைக்கு போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். டே சிண்டு, நாளைக்கு கிளாஸ்ல வேற டெஸ்ட் வச்சிருக்காங்கடா. லீவ் போடுறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஆகணும். எங்க அம்மா கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள சீக்கிரமா ஏதாவது பிளான் பண்ணிடலாமா? பண்டி அண்ணா, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குண்ணா. நம்ம 2 பேர்த்தோட யூனிஃபார்ம் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டோம்னா கண்டிப்பா நாளைக்கு ஸ்கூலுக்கு பெரியமாவே லீவ் போட சொல்லிடுவாங்க. டேய், ஆமாண்டா. எங்க அம்மா கடைக்கு போயிட்டு வரக்கு எப்படி 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள யூனிஃபார்ம் எடுத்து ஒளிச்சு வச்சிடலாம். அட, பரவாயில்லையே, இந்த அக்கா இங்கே கடை போட்டுட்டாங்களா? அக்கா, என்னக்கா இது, காய்கறி எல்லாம் இங்கே வச்சிருக்கீங்க? ஆமாம் மாலா, ரொம்ப தூரமாக இருந்தால் நம்ம கடைக்கு தான் வரமாட்டேங்கிறீங்களே, அதனால தான் உங்கள் தெருவுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டேன். இதுவும் எனக்கு நல்ல வசதியாக தான்க்கா இருக்கும். டெய்லி மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக உங்கள் கடையிலேயே வந்து வாங்கிக்குவேன். சரி, என்ன காய்க்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது? எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. மார்க்கெட்லேருந்து இப்போ தான் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ நீயே பார்த்து எடுத்துக்கோ. நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாம்பார் வச்சிடலாம். முள்ளங்கிக்கு 4 காய் எடுத்துட்டேங்க்கா. தேங்காய் கூட நல்லா தான் இருக்கும் போல இருக்கே. காலிஃப்ளவர் இருக்குது, பேசாமல் பக்கோடா மாதிரி போட்டு கொடுத்துட வேண்டியது தான். அக்கா பார்த்துக்கோங்க, புடலங்காய் 2 எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் கூட நல்லா இருக்கும் போல இருக்கே. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. கத்திரிக்காய், பூசணிக்காய், வாழைப்பழம் கூட இருக்கு பாரு. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறக்கு எடுத்துக்கோ. போதுங்க்கா, இந்த வாரத்துக்கு தேவையானது எல்லாம் எடுத்துட்டேன். என்னம்மா இது, இவ்வளோதான் எடுத்திருக்க? எல்லாத்துலேயும் 1/4 கிலோ கூட எடுக்கல போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோமா. இல்லைக்கா, நீங்கள் தான் வீட்டு பக்கத்துலேயே கடை போட்டிருக்கீங்களே, நான் டெய்லி சாயந்தரம் வந்து உங்ககிட்டயே வாங்கிக்கிறேன். அதுவும் சரிதான், டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். மொத்தமாக சேர்ந்து 200 ரூபாய் ஆச்சு. சரிக்கா, நான் போய் எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறேன். அவங்களும் வந்து உங்ககிட்டயே வாங்கிக்குவாங்க. பண்டி அண்ணா, நம்ம 2 பேர்த்து யூனிஃபார்மும் பெரியமா வந்து நல்லா துவைச்சு தேய்ச்சி இதுக்குள்ளதான வச்சிருப்பாங்க. சீக்கிரமா தேடி எடுங்கண்ணா. ஐயோ, எங்க வச்சிருக்காங்கன்னு வேற தெரியலையே. ஏண்டா, நல்லா தெரியுமா? அம்மா இங்கதான் வச்சிருக்காங்களா? என்னடா இது, கலர் ட்ரெஸ் தான் வந்துட்டு இருக்கு. யூனிஃபார்ம் எங்கன்னு தெரியலையே. அண்ணா, ஒருவேளை பெரியமா சேலை கடையில இருக்குமோ? எதுக்கும் பெரியமாவோட பட்டு சேலையெல்லாம் எடுத்துட்டு பாருங்கண்ணா. ஏண்டா, நாளைக்கு நம்ம 2 பேரும் போட போற யூனிஃபார்மை எதுக்குடா எங்க அம்மா சேலை கடையில வைக்கிறாங்க? இங்க பாரு, மொத்தமா பீரோ இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு பாத்துட்டேன். யூனிஃபார்மை காணோம். அண்ணா, என்ன திட்டுறீங்க? எப்பவுமே பெரியமா துவைச்சு தேய்ச்சி இது கடையில தான் வைப்பாங்க. நல்லா பாருங்கண்ணா. டேய், என்னடா இது, கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள ஹோம்ஒர்க் எழுத சொன்னா இப்படி துணியெல்லாம் களைச்சு போட்டிருக்கீங்க. அம்மா, அது வந்து எங்க யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து தேய்க்கலாம்னு நினைச்சம்மா. எங்க யூனிஃபார்ம் எல்லாம் நீங்க எங்கம்மா வச்சிருக்கீங்க? யூனிஃபார்மை தேய்க்கறதுக்கு தேடினீங்களா? ஏண்டா, வெளியில தானே துவைச்சு காய போட்டிருக்கேன். அது கூட தெரியாம இப்படி மொத்தத்தையும் கீழே இழுத்து போட்டிருக்கீங்க. ஒழுங்கா எடுத்து எல்லாத்தையும் பீரோல அடுக்கி வைக்கிறீங்க. டேய் சிண்டு, உன்னை அப்பவே வெளியில போய் பார்த்துட்டு வான்னு சொன்னேன்ல, கேட்டையாடா? இது தெரியாம இங்க உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கோம். பண்டி அண்ணா, எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. நீங்க பேக் எல்லாம் கட்டில் தானே வச்சிருக்கீங்க. நான் எடுத்து எழுத போறேன். எனக்கு தெரிஞ்சு எப்படி நம்மளால ஸ்கூலுக்கு கட்டடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னோடதையும் எடுடா. எனக்கும் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. பேசாம எழுதி வச்சிடலாம். இன்னைக்கு என்ன பிளான் பண்ணாலும் நாளைக்கு லீவ் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏண்டா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை தானே. வெள்ளிக்கிழமை பொதுவா கிளாஸ் எல்லாம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்க 2 பேர் என்னடானா வெள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு போறதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, போங்கம்மா. எல்லா ஸ்கூல்லயும் ஃப்ரைடேனா வந்து கிளாஸே எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க கிளாஸ்ல மட்டும் தான் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, நாளைக்கு எங்களுக்கு வந்து மேத்ஸ் டெஸ்ட் கூட இருக்கு. பண்டி அண்ணா, உங்களுக்கு அது பரவாயில்ல. எங்களுக்கு ஃப்ரைடே பிடி பீரியட் தான் இருக்கு. அந்த பிடி பீரியடையும் சயின்ஸ் மேம் வந்து வாங்கிட்டு கிளாஸ் எடுக்க போறாங்களாமா. இப்பதானே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ள எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல. உங்க 2 பேத்துக்கும் இந்த மாதிரி ஸ்கூல் தாண்டா கரெக்டு. இந்த மாதிரி உங்களையெல்லாம் விளையாட விடாம டெய்லி படிக்க சொன்னாதான் நீங்கள்லாம் கரெக்டாக படிப்பீங்க. சரி, பேக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போய் சீக்கிரமா தூங்குங்க. காலையில் நேரத்தில் எழுப்பி விடுறேன். நாளைக்கு ஏதோ புது ஸ்கூல் பஸ்ன்னு சொல்லியிருக்காங்கடா. எந்த நேரத்தில் வரும்னு தெரியாது. அதனால நீங்க எதுக்கும் கொஞ்சம் நேரத்திலேயே ரெடியா இருங்க. பண்டி அண்ணா, நாளைல இருந்து நம்ம புது ஸ்கூல் பஸ்ல போறோமா? ஏன்னா நம்ம டெய்லி சைக்கிள்ல போனா தானே ஜாலியா இருக்கும். இல்லடா சிண்டோ, நம்மள மாதிரி சின்ன கிளாஸ் எல்லாம் இனிமேல் சைக்கிள்ல வரக்கூடாதுன்னு நம்ம பிரின்சிபல் மேம் ரூல் போட்டாங்க.
அதனால நாளையில இருந்து நம்ம 2 பேரும் ஸ்கூல் பஸ்ல தான் போறோம். நம்ம மட்டும் இல்ல, எல்லாரும் ஸ்கூல் பஸ்ல தான் போறோம். ஆமாண்டா, நம்ம தெருவில் இருக்கிற எல்லாரும் ஸ்கூல் பஸ்ல தான் போறீங்க, புரியுதா? நீங்க முதல்ல சீக்கிரமா ஸ்கூல் பேக் எடுத்து வச்சுட்டு போய் படுங்க போங்க. ஐயோ அம்மா, நான்சியும் ரோஸும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேம்மா. நான் போய் சொல்லிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் நான்சி ஒன்றும் மறந்துருக்க மாட்டாடா. இப்போ தான் நான் அவங்க அம்மாவை பார்த்தேன். அவங்க அம்மா கூட நாளைக்கு புது ஸ்கூல் பஸ் வர்றதை பற்றி எங்கிட்ட பேசினாங்க. பெரியமா, திரும்பி வர்றப்ப அந்த ஸ்கூல் பஸ் ரொம்ப லேட் பண்றாங்க பெரியமா. அதுக்காக ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணுங்க பெரியமா. உனக்கு என்ன, இப்போ ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரும்போது பசிக்கும், அவ்வளோதானே? அதுக்கு உனக்கு நான் தனியாக ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறேன். இப்போ போய் படுப்போ. போங்க பெரியமா. நீங்க அந்த ஸ்கூல் பஸ் ரொம்ப போர். ஊரெல்லாம் சுத்திட்டு எவ்வளவு லேட்டா வரும் தெரியுமா? என்னமோ பண்ணுங்க போங்க. இதனாலதான் என்னோட ஸ்டடீஸே ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. இதே மாதிரி நீ பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்க 2 பேத்தையும் ஹாஸ்டல்ல தாண்டா சேர்த்த போறேன். எங்க ஸ்கூல்ல ஹாஸ்டலே இல்ல பெரியமா. நீங்க சும்மா ஆவுனா ஹாஸ்டல்ல சேர்த்துறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பேசாம இங்க இருக்கிறதுக்கு நான் ஹாஸ்டல்லையே சேர்ந்துக்கலாம். ஆமாம்மா, நாங்க இங்க இருந்து டெய்லி ஸ்கூல் பஸ்ல போயிட்டு வரக்கு எவ்வளவு லேட் ஆகுது தெரியுமா? நாளைக்கு ஒரு நாள் போய் பாப்போம்மா. பிடிக்கலனா அதுக்கப்புறம் நாங்க சைக்கிள்ல தான் இந்த போவோம். பசங்களை படுக்க வைக்கிறதுக்குள்ள பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கு. டேய் சிண்டு, எங்க அம்மா தூங்கிட்டாங்களா பாருடா. அந்த யூனிஃபார்மை போய் எடுத்துட்டு வந்துடலாமா? அண்ணா போங்கண்ணா, நீங்க போடுற பிளான் எல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு. பெரியமா அந்த யூனிஃபார்மை எடுத்து அவங்க பக்கத்துல தான் வச்சிட்டு இருக்காங்க. நம்ம போனா கண்டுபிடிச்சிருவாங்க. சரிடா, காலையில ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம். இப்ப தூங்கு. பண்டி அண்ணா, மணி 7:30 போகுதுண்ணா. போச்சு, இங்க பாருங்க, பேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். யூனிஃபார்ம் கூட போட்டாச்சு. இப்ப என்னன்னா பண்றது? டேய், போன வருஷம் தான் நம்ம வயிறு வலின்னு சொல்லி ஒரு டிராமா பண்ணோம். இந்த டைம் இப்ப திரும்ப வயிறு வலின்னு சொன்னா விடுவாங்களா? ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. மணி 8 போது. ஸ்கூல் பஸ் வந்தாலும் வந்துடும். வெளியில போகாம இன்னும் உள்ள நின்று என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? லஞ்ச் பாக்ஸ் தான் வச்சிருக்கேன்ல, உங்க ஸ்கூல் பேக்லயே வச்சுட்டு வெளியில போய் நில்லுங்க போங்க. 8 மணிக்கிட்ட பஸ் வந்துடும் சொல்லியிருக்காங்க. பெரியமா, அது எனக்கும் பண்டி அண்ணாக்கும் காலையில இருந்து வயிறு சரியில்லை பெரியமா. பேசாம நாங்க 2 பேரும் லீவ் போட்டுக்கிட்டுமா? ஸ்கூலுக்கு போய் வயிறு வலி வந்தா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? காலையில் 8 மணி ஆச்சுன்னா உங்கள் 2 பேத்துக்கு வயிறு வலி வந்துடும். இன்றைக்கி என்ன வயிறு வலிச்சாலும் பரவாயில்ல, ஸ்கூலுக்கு போங்க. வேணும்னா உங்கள் பிரின்சிபல் மேம் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லு, உங்களுக்கு மருந்து கொடுக்க சொல்கிறேன். ஐயோ அம்மா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. எங்க பிரின்சிபல் மேம் எங்களை தான் திட்டுவாங்க. வயிறு வலி எல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஸ்கூலுக்கே போகிறோம். பண்டி அண்ணா, என்னன்னா நீங்க வயிறு வலின்னு சொல்லி ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இப்ப அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அண்ணா எனக்கு தெரியாதுண்ணா, நான் கண்டிப்பா இன்னைக்கு அந்த ஸ்கூல் பஸ் ஏறவே மாட்டேன் பாருங்க. இன்னைக்கு எனக்கு இங்கிலீஷ் டெஸ்ட், மேக்ஸ் டெஸ்ட், சயின்ஸ் டெஸ்ட், எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் டெஸ்ட் இருக்கு. நான் எதுவுமே சுத்தமா படிக்கவே இல்லைண்ணா. சிண்டு, பண்டி 2 பேரும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வெளியில வாங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஸ்கூலுக்கு கட்டடிக்க முடியாது, போயிட வேண்டியதுதான். ஏய் பண்டி, இன்னைக்கு நமக்கு புது ஸ்கூல் பஸ் வருதாமா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அந்த புது ஸ்கூல் பஸ் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. ஆமா, எனக்கு கூட அந்த புது ஸ்கூல் பஸ்ல போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. ஏய் நான்சி, எத்தனை மணிக்கு ஸ்கூல் பஸ் வருதுன்னு உனக்கு தெரியுமா? ஸ்கூல் பஸ் 8 o'clock வந்துரும் சொல்லிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 5-10 minutesல வந்துரும். டேய் சிண்டு, என்னடா இது, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நீயும் உங்க அண்ணன் பண்டி மட்டும் இவ்ளோ சோகமா இருக்கீங்க? புது ஸ்கூல் பஸ் பார்க்கணும்னு உங்க 2 பேத்துக்கு ஆசையாவே இல்லையா? நான்சி அக்கா, ஒரு நாள் ஃபுல்லா நம்ம என்ன ஸ்கூல் பஸ்லயேவா இருக்க போறோம்? அங்க போய் ஸ்கூல்ல இறங்க தானே போறோம். இன்னைக்கு எங்களுக்கு 3 டெஸ்ட் இருக்குக்கா. லீவ் போடலான்னு பார்த்தா எங்க பெரியமா விடவே இல்லை தெரியுமா? அதனால தான் சோகமா இருக்கும். ஏ பண்டி, நீ கூட அதுக்கு தான் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கையா? டெஸ்ட் எல்லாம் எப்போ வைக்கிறதானே? மேம் என்ன அடிக்கவா போறாங்க? சும்மா திட்டுவாங்க, அவ்வளவுதானே பண்டி. அது மட்டும் இல்ல, நாளைக்கு 2 நாள் நமக்கு லீவு தான். ஏய் சிண்டு, அங்க பாத்தியா? இதுதான் நம்ம புது ஸ்கூல் பஸ்ஸா? சூப்பரா இருக்குடா. ஹை, நம்ம புது ஸ்கூல் பஸ் yellow கலர்ல இல்லாம purple கலர்ல இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் போய் பஸ்ல ஏற போறேன். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் சீக்கிரம் வந்து ஏறுங்க, பஸ் 5 மினிட்ஸ்க்கு மேல நிக்காது. ஏ பண்டி, சிண்டு, அங்க 2 பேர் நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க. ஹை, உண்மையாவே பஸ் சூப்பரா இருக்கு. அம்மா, ஸ்கூல் பஸ் வந்துருச்சுமா, நான் போயிட்டு வரேம்மா. வாவ், இந்த பஸ்ல தான் இனிமேல் ஸ்கூலுக்கு போயிட்டு வர போறோமா? ஜாலி ஜாலி. ஏய் பண்டி, சிண்டு, பஸ் எடுத்துருவாங்க. இன்னும் அங்க 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாட் இஸ் திஸ் பண்டி? 2 பேரும் ரொம்ப நேரமா நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? கம் ஆன் கைஸ், சீக்கிரமா பஸ்ல ஏறுங்க. பண்டி அண்ணா, ஸ்கூல் பஸ்ஸும் வந்துருச்சு. இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது. சரி வாங்கண்ணா, பஸ்ல போலாம். அங்க போய் யோசிச்சுக்கலாம். தாண்டா சிண்டு, நானும் சொன்னேன் பஸ் ஏறு. இதுக்கு மேல கட்டடிக்கணும்னு நினைச்சோம்னா எங்க அம்மா விட மாட்டாங்க. ஏறு முதல்ல. டிரைவர் அங்கிள், எல்லாரும் ஏறியாச்சு, பஸ் எடுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஷின், பண்டியோட அம்மா என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கினாங்க? இந்த கொஷினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.